ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் பூண்டு குழம்பு எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். இந்த குழம்பு கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். வாங்க, இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். 2 டீஸ்பூன் அளவு மல்லி, 1 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் அரிசி, 1 டீஸ்பூன் கடுகு, காயத்தூள் 1 டீஸ்பூன் அளவு எடுத்து வச்சுக்கலாம். இப்போது ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சுக்கோங்க. கடாய் சூடாகவும் அதில் 1 டீஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்து நம்ம எடுத்து வச்சுருக்கிற எல்லா பொருளையும் உள்ளே சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். நல்லா வாசனை கமகமன்னு வரும். அரிசி பாருங்கள், இந்த மாதிரி நல்லா பொரிஞ்சு வரணும். இப்போது இதை ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து இந்த மாதிரி நல்லா பவுட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். 2 பெரிய சைஸ் பூண்டு அதையும் உள்ளே சேர்த்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இந்த மாதிரி நல்லா மையாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அடுத்ததாக 20 பல் பூண்டு, 10 சின்ன வெங்காயம் நல்லா க்ளீன் பண்ணி உரித்து எடுத்துக்கோங்க. ஒரு பாத்திரத்தை வச்சுக்கோங்க. நம்ம வறுத்த மீதமான எண்ணெயிலேயே கொஞ்சம் கடலெண்ணெய் சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக நம்ம உரித்து வச்சுருக்கிற வெள்ளை பூண்டு உள்ளே சேர்த்துக்கலாம். எண்ணெயில் நல்லா வதங்கணும். பூண்டு ஸ்டவ்வை சிம்லேயே வச்சு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. பூண்டு நல்லா ஓரளவு வதங்கவும் நம்ம உரித்து வச்சுருக்கிற சின்ன வெங்காயம் அதையும் உள்ளே சேர்த்துக்கலாம். வெங்காயமும் பூண்டும் நல்லா வதங்கட்டும். ஸ்டவ்வை சிம்லேயே வச்சுக்கோங்க. பூண்டு கருகிராமல் பார்த்துக்கோங்க. சைடில் வேறு ஒரு பாத்திரத்தில் உங்களுக்கு தேவையான முட்டையை வேக வச்சு எடுத்துக்கோங்க. அடுத்ததாக வெங்காயம் பூண்டு நல்லா வதங்கிருச்சு. இப்போது ஒரு பெரிய சைஸ் தக்காளி குட்டி குட்டியாக கட் பண்ணி அதையும் உள்ளே சேர்த்துக்கலாம். வெங்காயம் தக்காளியோட நல்லா வதங்கட்டும். ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலையை நல்லா க்ளீன் பண்ணி கழுவி உள்ளே சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். அடுத்ததாக குழம்புக்கு தேவையான உப்பு அதையும் இப்போவுமே சேர்த்துக்கோங்க. நல்லா வதங்கட்டும். அடுத்ததாக நம்ம அரைச்சி வச்சுருந்த அந்த மசாலா பேஸ்ட் இருக்கு இல்லையா, அதை இப்போ உள்ளே சேர்க்க போகிறோம். நம்ம அரிசியும் சேர்த்து வறுத்து அரைச்சதுனால குழம்பு நல்லா கெட்டியாக வரும். வெங்காயம் தக்காளியோட இந்த அரைச்ச பேஸ்ட்டை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். பாருங்கள், பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் குழம்பு நல்லா கெட்டியாக இருக்கும். அடுத்ததாக மிக்ஸி ஜாரில் மசாலா ஒட்டி இருக்கும் இல்லையா, அதில் கொஞ்சம் தேவையான அளவு தண்ணி ஊற்றி உள்ளே சேர்த்துக்கலாம். அடுத்ததாக 1 டீஸ்பூன் அளவு மிளகாய்த்தூள் உள்ளே சேர்க்க போகிறேன். ஏற்கனவே நம்ம மிளகும் வத்தலும் வச்சு அரைச்சதுனால கொஞ்சமாக மிளகாய்த்தூள் சேர்த்தா போதும். நான் 1 டீஸ்பூனுக்கும் கம்மியான அளவு தான் மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கேன். குழம்போட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க மிளகாய்த்தூளை. ஸ்டவ்வை சிம்லேயே வச்சு 5 நிமிஷம் குழம்ப நல்லா கொதிக்க விடுங்க. பாருங்கள், குழம்பு நல்லா கொதித்து கெட்டியாகி வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம அவிச்சு வச்சுருந்த முட்டை இருக்கு இல்லையா, அது தோலெல்லாம் நல்லா நீக்கிட்டு உள்ளே சேர்த்துக்கலாம். முட்டை உள்ளே சேர்க்கும்போது அந்த முட்டையோட மேல்லாம் நல்லா ஹார்டாகி நீங்கள் சாதத்தோடு வச்சு சாப்பிடும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்களும் இதே மாதிரி முட்டை உள்ளே போட்டு ட்ரை பண்ணி சாப்பிட்டு பாருங்கள். ரொம்ப சூப்பரான பூண்டு குழம்பு இப்போது ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் முட்டை சேர்க்கலாட்டாலும் பரவாயில்ல, குழம்பு டேஸ்ட்டாக தான் இருக்கும். நான் சொன்ன ரேஷியோலையே நீங்கள் மசாலா ரெடி பண்ணி இந்த குழம்பு வச்சு பாருங்கள். கண்டிப்பாக ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். உங்கள் வீட்டில் எல்லாருக்குமே இந்த குழம்பு ரொம்ப பிடிக்கும். பாருங்கள், ஓரங்கள்லாம் எண்ணெய் பிரிஞ்சு குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதை சுட சுட சாதத்தோடு வச்சு சாப்பிடும்போது ரொம்ப அருமையாக இருக்கும். நீங்களும் இதே மாதிரி வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.